எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இது இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சற்று முன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது எதை பற்றி சொன்னாங்க, என்ன விஷயம் சொன்னாங்க, எதற்காக சொன்னாங்க, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். அதே மாதிரி இது குறித்து சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொண்டு, கடைசியாக தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தளபதி விஜய் மற்றும் த்ரிஷாவுடைய இந்த டைவர்ஸ் நியூஸ் இந்த டைவர்ஸ் நியூஸ் சம்மந்தப்பட்டு இவங்களுடைய விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது நேயர்களே, எதனால் இவங்களுடைய டைவர்ஸ் இவ்வளோ தூரம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதாவது தளபதி விஜய் அவர்களை ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒவ்வொரு தாய்மார்களும் பெண்களும் தன்னுடைய அண்ணனா மகனா தம்பியா நினச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு காரணத்தினால தான் இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததாக ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது, இன்றைக்கி உமன்ஸ் டே அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பெண்களுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வீட்டு சீர், அதாவது கல்யாணமாக போகிற ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒரு பட்டுப்புடவை ஒரு மோதிரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோட பெயர் அண்ணன் வீட்டு சீர். இதில் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு வீட்டிலையும் தன்னுடைய அண்ணனா தளபதி விஜய் அவர்களை பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் அது ஒவ்வொரு வீட்டிலையுமே எதிரொலிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சங்கீதா அவர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணதற்கு மிக முக்கியமான காரணம், என்னுடைய கணவரான தளபதி விஜய் அவர்கள் என் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நடிகையோட அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் எனக்கு டைவர்ஸ் வேணும். இல்லைன்னா அவர் என் கூட நல்லா பழகணும், அந்த நடிகையோடைய நட்பை இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேயர்களே, தளபதி விஜய் அவர்கள் தரப்பில் இருந்தோ விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய தரப்பில் பல விஷயங்கள் கேட்டுக்கிட்டாங்களாம். அதாவது இந்த ஒரு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சங்கீதா அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, வேறு எந்த ஒரு ஹீரோயின்ஸோடையும் பேசாதீங்க, நடிகையோடையும் அந்த குறிப்பிட்ட நடிகையோட பேசாதீங்க, மீண்டும் திருந்தி வாங்க அப்படின்னு பல முறை கேட்டுக்கிட்டாங்களாம். தளபதி விஜய் அவர்கள் பல முறை சரி அப்படின்னு இருந்தாலும் கடைசியில் அது பிரச்சனையில் முடிஞ்சிருக்கிறதா அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. கடைசியில் இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது சங்கீதா தரப்பில் அப்ளை பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீண்டும் சேரப்போகிறதில்லை அப்படிங்கிறது ஏறத்தாழ முடிவாயிடுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படிங்கிறது தமிழக எலெக்ஷனில் வெற்றி பெற்று சிஎம் ஆகி தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்குது. இதை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா 20-30 வருட கால பயணத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதை நெருங்கும் பொழுது, கரெக்டாக எலெக்ஷன் வரும் பொழுது தன் கூட இருந்த மனைவியே தனக்கு எதிராக டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணி தனக்கு எதிரான வேலைகள் செய்பவர்களுக்கு உடந்தையாக போனதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சில நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் மீண்டும் தளபதி விஜயும் சங்கீதா அவர்களும் சேர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஒரு எதிரொலியாக தான் தளபதியும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து திருமணத்தில் அட்டென்ட் பண்ணாங்க. ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வர வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஒரு எதிர்க்கட்சி
கட்சியினர், ஆளும் கட்சியினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி மற்றும் த்ரிஷா சம்மந்தப்பட்டு பல ஆடியோக்கள், பல ஃபோட்டோக்கள், பல அவமானப்படுத்துகிறமான விஷயங்களை இவங்க வந்து வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறதாகவும், இதையெல்லாம் முன்கூட்டியே தளபதி விஜய் அவர்கள் தெரிந்து கொண்டு தான் த்ரிஷா அவர்களோட நாங்கள் இருவரை பற்றி என்ன பேச முடியுமோ நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு ஓப்பன் அப்பீரன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. ஓகே நேயர்களே, இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப த்ரிஷா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி சோசியல் மீடியாவில் எதனால் இவ்வளோ கேவலமாக தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தவ கேவலமானு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ரொம்ப ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசுகிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நான் என்ன தவறு பண்ண நீங்கள் பார்த்தீங்க? என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் வந்தோ இல்லை என்னை யாரோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்களோ எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து பார்த்தீங்களா? எங்களுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் என்னை எப்படி இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறீங்க? சரி, அதை கூட விடுங்க. ஒரு பெண் அப்படின்னு கூட பாராமல் என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே, ஒரு பெண்ணுங்கிற ஒரு விஷயத்துக்காகவாவது நீங்கள் வந்து என்னை வந்து கொஞ்சம் அந்த மரியாதை கொடுத்து விமர்சனத்தை கொடுக்கலாமே. சரி, வேறு யாரோ பேர் தெரியாத, அடையாளம் தெரியாத ஆளுங்க சொல்கிறது சரி. ஆனால் சமூகத்தில் எவ்வளோ பெரிய இடத்துல மக்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்துட்டு கூட நீங்கள் இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா நம்முடைய சமுதாயம் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு த்ரிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன யாரோடும் சேர்த்து வச்சு பேசாதீங்க. நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது. உங்களை பார்த்தா நான் தான் பரிதாபப்படணுமோ போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பார்த்திபன் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திபன் அவர்கள் குந்தவை என்னை வீட்டிலே குந்தவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு கேட்டதற்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எதர்ச்சியாக தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை நடத்துகிற அந்த ஆர்கனைசரே என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, பார்த்திபன் அவர்களே வாண்டடாக வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி என்னோடய ஃபோட்டோவை ஆட் பண்ணி கடைசி நேரத்தில் தான் நடந்திருக்குது. ஆட் பண்ணி என்னை இப்படி விமர்சனம் பண்ணிட்டு போகிறாரு. நீங்களாம் மனிதரா இல்லையான்னு எனக்கு தெரியல. என் மேலே இவ்வளோ ஏன் நீங்கள் வந்து வன்மமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நேயர்களே, இப்போ பார்த்திபன் அவர்களை த்ரிஷா அவர்கள் இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே பார்த்திபனுக்கு எதிராக திரும்பவும் பார்த்திபன் அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்பொழுது நேயர்களே, தளபதி விஜயை வந்து சங்கீதா அவர்கள் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கான ரீசன் என்னென்னா, நான் இன்னும் சேர்ந்து வாழணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள். விஜயோட தான் சேர்ந்து இன்னும் வீட்டிலையும் இருக்கிறாங்க. இதில் இருந்து நமக்கு தெரிய வருது அவங்க என்னைக்காவது ஒரு நாள் சேருவோமா அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவங்க இருவரும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா? த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.